friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான முள்ளங்கி கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப்புனா ஒரு 150 கிராம் அளவுக்கு. அதே மாதிரி ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கூட்டு செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆன பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பருப்பு சேர்க்கறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடய நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அது வதங்கட்டும். அது நல்லா வந்து கொஞ்சம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா அது கூட சேர்த்து செய்யுங்க. அந்த கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் கருவேப்பிலையும் இதோடய சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறது சிவப்பு முள்ளங்கி தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போது முள்ளங்கி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். ஏன்னா முள்ளங்கியில் அந்த ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் இதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. ஏன்னா இது வந்து நம்ம கூட்டு தான் செய்கிறோம். அதனால் வெறும் மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அதிகமாகவும் பாசிப்பருப்பு கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பேன்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா முள்ளங்கி வேகணும், அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முள்ளங்கி வந்து சாம்பார், கிரேவிலாம் அது மாதிரிலாம் பொரியல்லாம் செய்வோம். இது மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். தண்ணி விட்டு வேகக்கூடிய காய் தான் அது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் விடுவோம். நல்லா வந்து முள்ளங்கி வெந்து கூட்டு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் தேங்காவை. இப்போ நான் ஒரு 1/2 hour கழித்து லிடு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், பேஸ்ட்டாக இல்லாமல். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த கூட்டோட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 6-7 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விடுவோம். தேங்காவோட பச்சை ஸ்மெல்லு, பச்சை மிளகாய் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் தான் அது கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட முள்ளங்கி கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். நான் அப்படியே தாளிச்சே வந்து செஞ்சுட்டேன். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பருப்பு வேக வச்சு முள்ளங்கி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிக்கிற பொருள் சேர்த்து தாளிச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட முள்ளங்கி கூட்டு வந்து இதை வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். காரக்குழம்பு, ரசம் சாதத்துக்குலாம் வந்து இது சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். முள்ளங்கி வந்து இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ வேறு மாதிரி இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கிறதுனால அது வேறு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த முள்ளங்கி கூட்டை நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.